இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 28 வரை. லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 28 வரை. Luke chapter 11 verse 14 onwards. பின்பு அவர் ஊமையா இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யமும் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயத்திருக்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆயுதம் தரிந்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வான் ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்றார். அவர் இவைகளை சொல்கையில் ஜன கூட்டத்திலிருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் இங்கே இருப்பது ஒரு விபத்து அல்ல. It is not by chance that we are here. God has brought us here. கர்த்தர் நம்மளை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான சாட்சிகளை நம்ம கேட்டோம். கர்த்தர் மெய்யாகவே உயிருள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடிய செய்தியும் நம்ம அனைவருக்கும் ஒரு விசேஷமான ஒரு செய்தியாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்ஃபேக்ட் இப்படி போன்ற பேசேஜ் வந்து லெக்ஷனரி ரீடிங்கில் வந்து வரும்போது அதை எடுத்து அதை ஆயத்தப்படுத்தும் போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த நாளினுடைய செய்தியின் துவக்கத்தில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், ஹூ இஸ் சேட்டன்? சாத்தான் யார்? சாத்தானானவன் பிசாசானவன். சேட்டன் இஸ் த டெவில். சாத்தானானவன் திருடுகிறவன், அவன் வஞ்சிக்கிறவன், அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் வேதத்தை நம்ம வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, சாத்தானுக்கு ஆரம்பம் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் வந்து லூசிஃபர் என்ற நாமம் அவனுக்கு வழங்கப்பட்டது. லூசிஃபர் என்று ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங். தேவன் இந்த கேருபீனா இருக்கக்கூடிய இந்த தூதனை தேவன் தான் படைத்தார். தூதனாய் இருந்த லூசிஃபர், அவர் சகல தூதர்களை விட அவர் வந்து மிகவும் உயர்ந்த ஒரு தூதராக அவர் காணப்பட்டார். ஆனால் என்ன நடந்தது என்றால், அவனுடைய பெருமை நிமித்தமாக, அவனுடைய எதிர்ப்பின் நிமித்தமாக கர்த்தர் இந்த லூசிஃபர் அவர் தள்ளினதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். The Bible says that this Lucifer was created beautiful and perfect. அப்போ இந்த லூசிஃபருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்னவென்றால், அது ஒரு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தேவ தூதனாக காணப்பட்டது, ஒரு செருப் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த லூசிஃபர் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு தூதராக இருந்த பொழுதிலும்
லூசிஃபருக்கு மனதில் என்ன தோன்றினது என்றால் தேவனை நான் அடைய வேண்டும், அதாவது தேவனுக்கு சமமாய் நான் இருக்க வேண்டும் என்று. லூசிஃபர் டிசைர் டு பி ஈக்குவல் வித் காட். தேவனுக்கு கீழே தானே இருக்க வேண்டும், ஆனால் தேவனுக்கு சமமாய் இருக்கிறது மட்டுமல்ல, லூசிஃபர் தன்னுடைய சக தூதர்களை எல்லாம் கொண்டு படைத்த தேவனுக்கு விரோதமாக எழும்பினது. அதனால்தான் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டது. லூசிஃபர் வாஸ் காஸ்ட் அவுட் ஆஃப் ஹெவன். ஆகவே இந்த தாழ்த்தப்பட்ட தள்ளப்பட்ட தூதனா இருக்கக்கூடிய சாத்தான், அவனுக்கு இன்னொரு பெயர் வந்து இஸ் adversary or the accuser, குற்றம் சாட்டுகிறவன் என்று அவனுக்கு இன்னொரு பெயர் வழங்கப்படுகிறது. ஸோ அவனுடைய தள்ளப்பட்ட நிலையில அவன் என்ன செய்கிறான், இப்பொழுது மனுஷன் மத்தியில அவன் உலாவி மனுஷனை சோதிக்கிறான். அதனால தான் the Bible says the devil is the one who tempts us. நமக்கு சோதனைலாம் வருதுமா, பிசாசானவன் சோதனை கொடுக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு, அவருடைய சட்டங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக வாழ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்பட இந்த தேவ தூதனாய் இருந்த தாழ்த்தப்பட்ட சாத்தானாய் இருக்கக்கூடிய லூசிஃபர் இப்பொழுதும் கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறான். Okay, I want us to just stick with me with this passage because this is a very important topic for us to deal with. இந்த சாத்தானுடைய விவரங்களை குறித்து நம்ம தெரியணும்னா, if you want to know more about Satan, Ezekiel chapter 28 verses 12 to 17 நீங்க நோட் பண்ணீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அதை அதிகமாக வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். But Ezekiel 28 12 to 17 we can read we can get some understanding about Satan and his state. அப்போ சாத்தானை குறித்து நம்ம பார்க்கும்போது his original state of perfection and glory வந்து Ezekiel 28:12 நம்ம பார்க்குறோம். ஓகே, எசேக்கியல் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிச வசன புத்தகங்கள் எசேக்கியல் 28:12 நம்ம பார்க்குறோம். மனு புத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஓகே, verse 23, Ezekiel 28:23, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்ம ராகம், புஷ்ப ராகம், வைரம், படிக்க பச்சை, கோமேதகம், ஜஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. பார்த்தீங்களா அதனுடைய சுவாரஸ்யம், அதனுடைய மகிமை, அதனுடைய மெஜஸ்டிக் பார்த்தீங்களா? ஓகே, அவனுடைய உயர்ந்த தேவதூதனுடைய நிலையை வந்து எசேக்கியல் 28:14-15 நான் வாசிக்கிறேன். I can follow in the English Bible if you can. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினி மயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தார். You were blameless in your ways from the day you were created. That was how Lucifer was. அதனுடைய உயர்ந்த நிலை, அதனுடைய சிறந்த நிலை, அதனுடைய மேன்மையிலே படைக்கப்பட்டது. ஆனால் இன்னொரு வசனத்தில் நம்ம அடுத்த தொடக்கமாக இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கும்போது பாவம் பெருமை வந்ததை நம்ம பார்க்குறோம். Ezekiel 28:15 and 16, especially in verse 16, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவென்று தள்ளி காப்பாற்றுகிற கேருவாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று வசனம் சொல்லுது. Alright, just stick with me. And then one more verse, Ezekiel 28:17 நம்ம பார்க்குறோம்.
how Satan or Lucifer was expulsed from heaven. Okay, Ezekiel 28:17 நம்ம பார்க்கிறோம், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் என்று நம்ம பார்க்கிறோம். So I cast you என்று வசனம் சொல்லுது. I cast you to the ground. ஓகே, ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஏன்னா now we are in the church, we talk about God, we believe in God. அதுதான் சாட்சியில் நம்ம கேட்குறோம். அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யம் விசுவாசம் ஒரு பக்கம் இருந்த பொழுதிலும் இன்னொரு பக்கத்தில் தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சாத்தானா இருக்கக்கூடியவன் இருக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That is why today's text. Okay, so let's come back to Job. யோபின் புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது, யோபின் புத்தகத்தில் the book of Job, the oldest book in the Bible, என்ன சொல்லுது? Job chapter 1 verse 6 and 7. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். Now there was a day when the sons of God came to present themselves before the Lord, and Satan also came among them. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். This is Satan telling the Lord, from going to and fro on the earth, and I am waking up and down on it. சாத்தானவன் இது என்ன காண்பிக்கிறதுனா, சாத்தானவன் வந்து ஒரு இடத்துல இருக்கிறவன் அல்ல. Satan has mobility. We need to come to terms with it. He moves. அவன் நம்முடைய வேலை இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்முடைய பள்ளிக்கூடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்முடைய வீடுகளில் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம மத்தியில் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. அவனுடைய செயல் இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். John 10:10 நம்ம பார்க்கிறோம், the enemy comes only to steal, kill and destroy. He comes with a mission. He's a very mission focused, very clear being. Satan is very clear in his task. Okay, யோபை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று பிசாசானவன் அவன் செயல்பட்டான். He was raring and roaring to destroy Job. அப்போ யோபின் வாழ்க்கையை நம்ம ஆரம்பத்தில் வாசித்து பார்க்கும்போது, பிறகு அவருடைய நண்பர்களுடைய ஆலோசனை, பிறகு பிற்பாடு பார்க்கும்போது கர்த்தரை குறுக்கிட்டாரு. கர்த்தர் முன்பிலும் பார்க்கலும் பின்பிலும் அவருடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாக இருந்தது. But he had to go through tough times. And Satan was there tormenting him. இன்னொரு வசனத்தை பார்ப்போமா? ஆதியாகமம் 3:1, Genesis chapter 3 verse 1. Remember Satan at work in the garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் அவன் எப்படி செயல்பட்டான் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. This is Satan as a serpent. Did God actually say, you shall not eat of any tree in the garden? Did God actually say? You see how Satan moves? சாத்தான் அவன் எப்படி செயல்படுறான் பார்த்தீங்களா? சத்தியத்தை வந்து மாற்றி பேசுகிறான். சத்தியத்தை வித்தியாசமாக கொண்டு வந்து பிரசன்ட் பண்றாரு. And that is Satan. He creates doubt, he creates confusion, சந்தேகங்களை எழுப்புகிறார், குழப்பங்களை எழுப்புகிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு வாழாதபடி, தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றாதபடி நம்முடைய மனப்போன போக்கில் போகிறதுக்கு சாத்தானவன் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் நீங்களும் நானும் அவனுடைய வல்லமையை குறித்து நம்ம குறைவாக நினைக்கவே கூடாது. Never underestimate the power that Satan has along with his demons, even to this day. இன்றைக்கு வரைக்கும் பிசாசானவன் அவனுடைய சேனைகளை குறித்த வல்லமை குறித்து நம்ம வந்து அசட்டையா நினைச்சிடவே கூடாது. கொஞ்சம் கூட அசட்டையா நினைச்சிடக்கூடாது. Now by beginning my sermon with this introduction, by no means I'm glorifying the enemy Satan. No means. எந்த வகையிலும் பிசாசானவனை நாம் மகிமைப்படுத்தவில்லை. இல்லை,
நான் யாரை மகிமைப்படுத்துகிறேன் என்றால், அவன் வல்லமை உள்ளவனாய் இருந்தாலும், அவனுக்கு ஒரு விதமான வல்லமை அவனுக்கு இருந்தாலும், அவனை விட நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. He has some power. We should never underestimate him. He does have some power. And that is allowed by God's sovereignty. ஆண்டவருடைய அனாதி சித்தத்தினால இப்பொழுது இருக்க காலத்துல அவனுக்கு ஒரு வகையான ஒரு வல்லமை அவனுக்கு உண்டு. அவனுக்கும் அவனுடைய சேனைக்கு உண்டு. ஆனால் அவனுடைய வல்லமையை பார்க்கலும் நம்முடைய தேவனுடைய வல்லமை மிகவும் மேன்மையானது. I want to encourage Sister Priscilla. She really chose the song really prayerfully. அவங்க நினைச்சிருப்பாங்க, she really, in the topic, the worship leaders know some topic and text, you have to really pray and El Shaddai சர்வ வல்லமை உள்ளவரே, அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கத்துல இன்னொருத்தன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான்னு மறந்து விடவே கூடாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலன் பேதுரு, பீட்டர் a great apostle, அவன் என்ன சொல்றான்? 1 பேதுரு 5:8 பாருங்க. 1 Peter chapter 5 verse 8, be sober minded, be watchful, your adversary, underline பண்ணுங்க, your adversary, the devil, prowls around like a roaring lion, seeking someone to devour. You see how the Bible is very graphic. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். The enemy, Satan, is a very vicious person. He has great plans. Yes, Jeremiah 29:11 says God has plans to prosper and not to harm us. தேவன் நம் செழிப்பு அடைவதற்காக நம்மளை தீங்கு இல்லாதபடி நமக்கு நன்மையான எண்ணங்கள் அவருக்கு உண்டு. ஆனா இன்னொரு பக்கத்துல இன்னொருவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அதனால்தான் பேதுரு சொல்லுகிறார், you have an adversary. நமக்கு ஒரு எதிரி உண்டு, அது நம்முடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க இல்லை. நான் உங்க எதிரி இல்லை, நீங்க எதிரி இல்லை. அப்படியா நம்ம வச்சுக்க கூடாது, அப்படி வாழக்கூடாது. நமக்கு முதன்மையான எதிரி சத்ருவானவன். ஆமென் சொல்லுங்க. Our greatest enemy is Satan himself. Why? Because God's enemy is Satan himself. தேவனுடைய ஒரே சத்ருவானவன், எதிரியானவன் சாத்தான் தான் இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பெரிய ஒரு அப்போஸ்தலன் சொல்றார், பவுல் பாருங்க. Look at Paul. What a great man. He followed Jesus after his conversion. Paul என்ன சொல்றாரு? Ephesians 6:12 பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல Ephesians, எபேசியர் 6:12 பாத்தீங்கன்னா, for we do not wrestle against flesh and blood but against the rulers. தமிழ்ல நான் கண்டினியூ பண்றேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அறவே அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. பீட்டர், ஜான், பேதுரு, கமலா, மல்லிகா, குமார், முத்து, தான், முகமது, இவர்களுக்கு நமக்கு போராட்டமே இல்லை. ஆனால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இன்று வரைக்கும். We are not here to fight against each other and bite each other, make sure everyone falls. No, that is not our fight at all. அது நம்முடைய போராட்டமே இல்லை. ஆனால் there is an enemy who is working tirelessly trying to destroy us, our family, our oneness, our friendship, our relationship. He works very, very, very hard and he is trying to accomplish his purpose. இந்த நோக்கத்தோடு நம்ம இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்துக்கு நம்ம வரலாம். Okay, look at Luke verse 11, chapter 11 verse 14 பாத்தீங்கன்னா, with this background I want us to just take the scripture right before us. Look at Jesus. லூக்கா 11:14 நம்ம பார்க்கிறோம். பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். Now Jesus was casting out a demon that was mute. பேச முடியல. When the demon had gone, the mute man spoke and the people marveled. Brothers and sisters in the Lord, we are a Tamil speaking community. இந்திய ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். I don't need to say these demons are real. நம்ம கல்ச்சர்ல நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், நான் என்ன சொல்லன்னு தெரியல. In the Indian community, we cannot deny that demons are real. பிசாசானவருடைய சேனை அது நிஜம். Satanic and evil forces are real. They are really real.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிரியா இருக்கக்கூடிய பிசாசானவன் அவனுடைய சேனையை குறித்து அவர் ரொம்ப ஒரு சீரியஸா அவர் எடுத்தார். He took it very seriously. He never befriended or partnered with them. எதிராக இருக்கக்கூடிய பிசாசானுடைய சேனைகளோடும் அவனுடைய செயல்களோடும் ஆண்டவர் வந்து நட்பு வைக்கிறதே இல்லை. No befriending, no partnering, no. How did Jesus deal with the demons facing him? You know how? Swiftly and firmly. அவருக்கு முன்பதாகவே பிசாசு பிடித்தவர்கள் யாரால வந்தாலும், குடும்பத்தார் கூட்டிட்டு வந்தாலும், அவங்க தனியா ஓடி வந்தாலும், அவர் வந்து அந்த பிசாசான்னா பாதிக்கப்பட்டவருடைய அவர் எப்படி நம்ம வெரி ஃபர்ம், வெரி ஸ்விஃப்ட். ரொம்ப அதுல மட்டும் அவர் விட்டுற மாட்டார். சில விஷயங்களில் ஆண்டவர் அமர்ந்து பேசி கொஞ்சம் ஜாலியா அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படி இருக்கலாம். ஆனா சில விஷயங்களில் நோ காம்ப்ரமைஸ். What did he do? The Bible says he cast out. அவர் என்ன செய்கிறார்? அவர் துரத்தினார், ஒரு பிசாசை துரத்தினார். He was casting out a demon. He cast it out. Just like sweeping the floor. வீட்டில் நம்ம வீட்டை கூட்டும் போது நம்ம என்ன செய்யறோம்? வீடை கூட்டும் போது வீடை தான் கூட்டணும் பாஸ்டர்ன்னு சொல்றீங்களா? ரைட்டு தான். அந்த சரியான விளக்கமாறு வேணும். அந்த விளக்கமாறு மேக் ஷூர் எவ்ரி டஸ்ட் இஸ் கோன். மணல் இருக்கிறதா? வீடை கூட்டும் போது மேக் ஷூர் வி கிளீன், தென் மாப் நம்ம போடுறோம். இட் இஸ் லைக் தட், ஸ்வீப்பிங் அவே ஆல் தட் இஸ் ஈவல் அண்ட் டிமானிக். நீங்கள் நானும் பிசாசானவனுடைய எந்த செயலுக்கும் கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடக்கூடாது. நெவர் என்டர்டெயின் ஈவன் அ பிட் ஆஃப் சேட்டன்ஸ் ஒர்க். நாட் ஈவன் அ பிட். எட்டி கூட பார்த்துடாதீங்க. Now when I was young, அறியாமையினால I was ignorant. I do not know whether you all know the, what do you call it, OUJA board. Ouija board. At that time I was very, because friends irukanaala, I don't know, they had a board there and then they put something there and then you put your finger there and then you do something and then it will move. The thing moves. Right? And I remember one friend of mine told me, நீ ஒரு மந்திரத்தை சொல்லணும், நீ வந்து மந்திரத்தை சொன்னா ஜபம்லாம் கேட்கப்படும். அது வந்து அறியாமையான ஒரு அறியாண்மை, ignorant. But today I realize, oh my God, how God actually saved me. Maybe my parents are a prayer அங்க இருந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கு தெரியுமா? Even listening to satanic music and these are the schemes of the enemy that can tarnish our soul, our spirit so much. கொஞ்சம் கூட அவனுடைய செயலுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. அதனால தான் விடுவிக்கக்கூடிய ஊழியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸ். இஸ் அ சீரியஸ் மினிஸ்ட்ரி. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொன்னால் ஐ நெவர் டேக் இட் லைட்லி. நானும் மனைவியும் ஊழியத்தில் கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறோம். நான் ஆண்டவருடைய கிருபையில் தாழ்மையும் நம்ம சொல்கிறோம். நம்முடைய ஊழிய பயணத்தில் அநேக இந்த பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டவருடைய சூழ்நிலை நிறையா பார்த்துருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, ஆயத்தத்தோட நம்ம ஜெபிக்கும் நம்மளுக்கு அந்த மை காட் ரியலி டஃப். ஏன்னா அந்த பயங்கரமான ஒரு பிடி. ஏன்னா உங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் போது இட்ஸ் நோ ஜோக். வி ஹேவ் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஸ். நம்முடைய பாடு சுமையாக இருந்தாலும் வி டோன்ட் நாட் பிகாஸ் வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இல்லை. எவ்ரி மினிஸ்ட்ரி, எவ்ரி பர்சன், எவ்ரி சிச்சுவேஷன் ஸோ டிஃப்ரெண்ட். பில்லி சூனிய கட்டில் இருப்பாங்க, மந்திரவாத கட்டில் இருப்பாங்க. somehow some place they open up the door. ஸோ இது சொல்லி இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லும் போது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. இப்போ இயேசுனுடைய ஊழியம் அப்படி தான் இருக்குது. PhD ஊழியம்னு சொல்லுவாங்க. ப்ரீச்சிங், டீச்சிங் அண்ட் டெலிவரன்ஸ். And even today people need Jesus for deliverance. அப்போ பாருங்க, இந்த மனுஷனுக்கு அந்த பிசாசானவன் துரத்தப்பட்ட உடனே அவன் பேச ஆரம்பிக்கிறான். Jesus did not deal with the man. The issue was not the man, but what oppressed or possessed the man. அந்த மனுஷன் அல்ல, அந்த மனுஷன் அவர் தள்ளி விடவில்லை. அவனோடு செயல்படுக அந்தகார பிசாசை ஆண்டவர் கட்டளையிட்டார். It dealt with the spirit that had tormented that man. மினிஸ்ட்ரியில இருந்து we don't deal with a person, we deal with a spirit. And it's tough. ஜனங்கள் அது கண்டுகொள்ள ரொம்ப கஷ்டப்படுவாங்க. It was a tormenting spirit. எப்படி அந்த பிசாசானவன் இதை செய்தான்? எப்படி அந்த மனுஷனுக்குள்ள வந்தான்? எந்த வகையில் வந்தான்? இதெல்லாம் நம்முடைய மனதில் அந்த கேள்வி இருக்கிறது.
That's for another time, because on a Sunday sermon is difficult. But the main point is, the works of the enemy are very real. இயேசுவுக்கு அந்த நேரத்துல இருந்து அமர்ந்திருந்து டிஸ்கஸ் பண்ற அந்த டைம் இல்லை. பட் he had a discernment. அவர் உடனடியாக அவர் பகுத்தறிந்ததுனால அவர் அதிகாரம் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல அவருடைய அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். பிசாசானவனோடு செயல்படும் போது அதிகாரத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். And what does the Bible say? The people all marvel. எல்லாம் பிரமித்து பார்க்கறாங்க. இது எப்படி நடக்கிறது? இந்த மனுஷன் பேசாத மனுஷன் இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறானே. What was humanly impossible to deliver the man was possible with God. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால முடியல. மற்ற வேதத்தினுடைய மற்ற காஸ்பல் ஸ்டோரிலாம் நீங்க படிக்கலாம். மனுஷனால் கூடாதது தேவன் வந்து செயல்படுகிறார். கட்டுண்டவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் தான் செய்ய முடியும். God can do it. And Jesus tell so that people can be free. சில நேரத்தில் நீங்களும் நானும் நம்மளுக்கு தெரிந்தும் தெரியாமலே பிசாசானவன் அவனுடைய சேனையுடைய காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறோம். Because knowing and unknowingly we have opened up the door maybe to some things that are hooking on us. Maybe some habit இருக்கலாம். It is some things that we shouldn't have done, we have done. நம்ம செய்யக்கூடாதது நம்ம செய்யும் போது அந்த நேரத்தில் பிசாசானவன் நுழைகிறான். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்துக நம்ம இடத்துல என்ன சொல்கிறார்? மனம் திரும்பி, turn away from the works of the enemy. பிசாசானவனுடைய செயலுக்கு நம்ம விலகி கிறிஸ்துவன்றையில நம்ம வந்தோம்னா அவர் நம்மளுக்கு விடுதலை தருவார். We got to turn away and turn towards Jesus. அவர்தான் நமக்கு பிசாசானவனுடைய கட்டுங்களுக்கு நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். He can deliver us. Don't take it lightly. By that I'm not saying that now we should examine, if I have this headache, is it from the devil? If I am not eating well, is it from the devil? I'm not saying that. அது சொல்லல. ஆனால் நம்மளுக்கு ஆவியானவர் இந்த நாளிலே பேசுகிறார் என்றால், சில விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால், பிசாசானவனுடைய செயலுக்கு இடம் கொடுத்தானா அதனால தான் சில விஷயங்களில் நம்மளை வந்து தப்பிக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் சில habits we cannot come up. Certain things we are not able to come up and to be delivered. ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பி அவர் அண்டையில வரும்போது கர்த்தர் விடுதலை தருவார். But notice how important this ministry is, because immediately after Jesus did this deliverance, immediately after, உடனடியாக என்ன நடக்குது? Look at Luke 11 verse 15. But some of them say he cast out demon by Beelzebul, the prince of demons. என்னடா இது? இப்படி கூட இருக்கா? அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். குற்றச்சாட்டு 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 குற்றச்சாட்டு. எப்பொழுதும் ஒரு சிலர் இருந்துகிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே எழும்புகிறவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு சிலர் இருந்துகிட்டே குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு. Remember, he is an accuser. He will accuse forever. He will never stop. வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். Whenever good is done in God's name, அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஒரு சிலர் எப்பொழுதும் ஒரு பெர்சன்டேஜ், சின்ன பெர்சன்டேஜா இருந்தாலும் ஒரு இன்டிக்னன்ட், ஒரு அன்ஹாப்பி, ஒரு கிரிட்டிசைசிங் ஸ்பிரிட்டோட ஒரு சிலர் எப்பொழுதும் அங்க இருப்பாங்க. அல்லேலூயா. கனி கொடுக்கிற மரத்துக்கு தான் அடி ரொம்ப விடுவோம். கனி நல்லா வருதுல, அவங்களால தாங்க முடியல. ஆனா ஆண்டவர் பாருங்க, Jesus always face the trouble, but not from the majority. It's always not the majority. It's always a handful. பரிசேயர்கள், வேதபாரர்கள், மத மூப்பர்கள் பார்க்கும்போது தேவாலயத்தில் ஓய்வு நாளில் அவர் சுகத்தை கொடுப்பார். அவன் பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி செஞ்சிட்டு இருக்கான், இவன் ஏன் அப்படி செஞ்சிட்டு இருக்கான். ஜனங்களுக்கு விடுதலை நன்மை செய்த பொழுதிலும் கூட அவருக்கு வந்த உபத்திரவம் தொந்தரவு ஏராளமாயிருது. ஆனாலும் கர்த்தர் செய்யக்கூடிய ஊழியத்தை செய்து நிறைவேற்றினார். He had to do this ministry because it was so important. It was a battle of life and death. சிலருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப ஆழமான நிறைய கட்டுகள், நிறைய விஷயங்கள் செய்தது, பல வருஷமாக அவன் செய்ததையும்
நிறைய விஷயம் இருக்கு. கர்த்தர் அந்த விடுதலை கொடுக்கிறதுக்கு ஏக்கமாக ஆவலாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றார் லூக்கா 11:23, 11 Jesus says in 11:23, என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். Today Jesus reminds us to be with him, agree with him, walk with him, support him. அவரோடு இருக்கிறவர்கள் சேகரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவரோடு இல்லாதவங்க வந்து சிதறடிக்க கூட்டமாக இருப்பாங்க. நல்ல மேய்ப்பன் என்ன செய்யறாரு? சேகரிக்கிறாரு. பிசாசன் என்ன செய்ய? சிதறடிக்கிறான். கர்த்தர் என்ன? சேகரிக்கிறாரு. பிசாசன் சிதறடிக்கிறான். சிதறடிக்கிற ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்கும். அவன் பொய்யின் பிதா, very cunning. The devil is very cunning. He works in the darkness and the crevices. He will not say that I'm Mr. Satan, I'm Mr. Satan. ஆமியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க S-A-T-A-N சொல்லுவாங்க. He will not introduce himself, hey, I'm so and so, I'm come to rob your house of your joy, your peace. No, he will not come that way. தந்திரமாக திட்டம் பண்ணி திருடனை போல வஞ்சிக்கிறவராங்க. நம்மளுக்கு தெரியாது, நம்ம வஞ்சிக்கப்பட்டவங்க கூட தெரியாது, அவனுக்கு இடம் கொடுத்தவங்க கூட தெரியாது. அந்த அளவுக்கு அவன் செயல்படுறதுக்கு அவனுக்கு அந்த செயல் இருக்கிறது. 1 யோவான் 3:8 நம்ம பார்க்கும்போது 1 John chapter 3 verse 8 பாவம் செய்கிறவன் பிசாசினாலுண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. Jesus came so that he can destroy the works of the enemy. எத்தனை குடும்பத்தில் பிசாசனுடைய கட்டு அவனுடைய செயல் இருக்கு இல்லையா? நம்முடைய ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் கை வைக்க ஆசைப்படுகிறார். இது என்ன தலைவிதின்னு சொல்லி நீங்க கிவ் அப் பண்ணிடாதீங்க. டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். இது தலையெழுத்து தலைவிதி, எனக்கு நீங்க எழுத்துன விதின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இல்ல, நம்ம தலையெழுத்து ஆண்டவர் மாத்திடுவாரு. அவரால் தான் கூடும். எந்த பிசாசானவா இருந்தாலும் எந்த சேனையா இருந்தாலும் அவருக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அப்ப நீங்களும் நானும் கர்த்தர் எதுக்கு முதன்மையாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. So the question is, how can we overcome the works of Satan? We know the last few minutes I've said that his works are real. He does work behind the scenes. He does rob us of our joy, peace. He brings friction amongst us. He steals the anointing that God has given us. He can do all that. ஆனால் நீங்களும் நானும் பிசாசனுடைய செயலுக்கு விரோதமாக எழும்புறதுக்கு என்ன செய்யணும்? 4 விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்க. 4 things. Stand firm in the Christian faith. எப்படி? Stand firm in the Christian faith. நீங்க பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவ விசுவாசத்துல, அல்லது ஒரு சிலர் இந்த கிறிஸ்துவ விசுவாசத்துல நான் ஒன்றும் வரல பாஸ்டர், ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங், ஐ எம் லேர்னிங் சொன்னா praise the Lord, never mind. But whatever God has planted in your spirit right now, stand firm in that. இந்த கிறிஸ்துவ விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படிதான் நம்ம இந்த திடப்படுத்தல் எடுக்கிறோம். We are confirmed in the Anglican faith னு சொல்லுவாங்கல, திடப்படுத்தல். Stand firm in the Christian faith. Put on the full armor of God. கிறிஸ்துவ விசுவாசத்துல உறுதியா நில். முழுமையான தேவனுடைய சர்வாயுதத்தை அணிந்து கொள்ள ஒரு குறிப்பு கொடுத்துறேன். Ephesians 6 verse 10 to 20. Don't want to read now, it will be too long. Ephesians 6 verse 10 to 20. In fact, COVID period, I remember 2010 இருந்து ஒரு armor of God ஒரு 10 week online இது செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்துச்சு செய்யறதுக்கான, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு இன்றைய வரைக்கும் அதை பார்க்கும்போது. But I want us to just take Ephesians 6:10 to 20 to heart. Fathers இங்க இந்த இடத்துல இருக்கீங்க, mothers இருக்கிறீங்க, யங் ஃபேமிலிஸ், நீங்க உங்களுடைய குடும்பத்தை நீங்க உருவாக்குறீங்க. எப்படி உருவாக்க போறீங்கன்னு ரொம்ப முக்கியம். கர்த்தர் கற்பித்த கிறிஸ்துவ விசுவாசத்தின்படியே இருக்கிறது ரொம்ப முக்கியம். கதவு மட்டும் திறந்துடாதீங்க, இது செஞ்சிடலாம் அது செஞ்சிடலாம், இல்லாட்டி அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க கோச்சு. நீங்க இப்ப கதவை திறந்தீங்கன்னா பிற்பாடு நம்முடைய பிள்ளைகளுக்கு சேதம் வரும். கண்டிப்பா வரும். நான் சொல்றேன், எந்த கதவு அடைக்கப்படணுமோ அந்த கதவை அடைச்சிடணும். இது பரவாயில்ல, இது செய்ய சொன்னாங்க, சாங்கியம் செய்ய சொன்னாங்க, அது செய்ய சொன்னாங்க, இது செஞ்சா அது நல்லா இருக்கும். கவனமா இருக்கணும், கவனமா வாழணும். ஐயோ, ஏன்னா ஒரு தப்பை
பண்ணிட்டு அந்த தப்பை சரிப்படுத்துறதுக்கு இந்த சரணத்தை 10-20 இயர்ஸ் இருக்கு. ஒரு சந்ததியை நம்ம இழந்து போயிட்டுருவோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மனதுல ஒரு 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 ரிமைண்டர் கொடுத்தாருன்னா, இந்த நாள் துவங்கி இந்த தீர்மானத்தை எடுக்க, ஸ்டாண்ட் firm in the Christian faith and put on the armor of God, because you cannot with your own strength overcome the enemy. You cannot. தபலே உங்களோட சொந்த பலத்தினால முடியாது. அதனால தான் பவுல் சொல்றார், you stand firm, God அவர் தான் செய்வார். இரண்டாவது, resist the devil. Resist the devil, command him to live. பிசாசானவனுக்கு எதிர்த்து நிலையோ. யாக்கோபு 4:7, James chapter 4 verse 7, draw near to God and he will draw near to you. Resist the devil and he will walk away from you, like he will flee from you. இது நம்ம கையில இருக்கு. பிசாசானவனை அப்பாலே போ. சரியா சொன்னீங்க. நம்ம தான் சொல்லணும், ஜீசஸ் ப்ளீஸ் டெல் மீ டு. அப்படி இல்லை, யூ ஹேவ் டு டூ இட். உங்களுக்கு ஒரு சோதனை வருதா, இந்த போகக்கூடாத இந்த கடைக்கு நீங்க போகக்கூடாது, இந்த ஷாப் you're not supposed to go to the shop. When you go to the shop, you got reminded of some things, you have to purchase some things. அந்த கடைக்கு போகாதீங்க, அந்த ரூட்டே மாத்தி இருக்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் போனோம்? Resist the devil. When the moment you are hit by the suggestion to go, I tell you, when you resist the devil, God will stand with you. Somehow God will move your steps. என்னடா இது சொந்தமா நான் வருது? I can tell you that God is with us in our temptations. இயேசு எப்படித்தமா சோதிக்கப்படும் போது அவர் பிசாசானவனை எதிர்த்து நின்றார். அவனோடு விளையாடுவதற்கே இல்லை. Keep Satan as an enemy, never a friend. கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடக்கூடாது. ஒரு தவறான ஒரு எண்ணம் வருதா, ஒரு லாஸ்ட்ஃபுல் தாட் வருதா, இல்லது திருடுறதுக்கு ஒரு எண்ணம் வருதா, பொய் சொல்றதுக்கு ஒரு எண்ணம் வருதா, அல்லது நீங்க சீட் பண்றதுக்கு ஒரு எண்ணம் வருதா, ஷார்ட் கட் எடுத்துட்டு அப்படி போயிடலாம் எண்ணம் வருதா, பிட்ரே பண்றதுக்கு ஒரு எண்ணம் வருதா, அந்த நேரத்தில் அப்பாலே போ சாத்தானே. அவ்வளவுதான். Resist the devil. Sometimes we are playing a weakling Christian, பரவாயில்ல, சிக்கே போல இல்ல, இதையும் நான் எடுத்துக்கிறேன், அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அதனால தான் பிரச்சனை. கலப்பு ஒத்து வரவே வராது. We cannot contaminate the pure. contaminate பண்ணீங்கன்னா அதற்கு டைரியா வரும், அதற்கு இன்டைஜஷன் வரும். கண்டிப்பா அதுக்கு ஏற்ற பலத்தை நம்ம சந்திக்க தான் வேணும். எதை எதிர்க்கணுமோ அதை எதிர்த்து தான் ஆகணும். எதிர்த்துல நம்ம சேரணுமோ அவர்கிட்ட சேரணும். Draw near to God, resist the devil. ஆமென் சொல்லுமா? தேவனிடத்துல சேர்ந்து பிசாசானவனை எதிர்க்கணும். பாத்தீங்களா? அந்த ஸ்டெப் இஸ் so important. அதனால்தான் நீதிமொழியின் புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, when it comes to evil, Solomon always says, flee from evil, flee from fornication, flee, ஓடு 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 ஓடு. 2 Timothy 2:22 பாத்தீங்கன்னா, flee from youthful lust, flee. எந்த இடத்துல ஓடணுமோ அந்த இடத்துல ஓடிதான். எந்த இடத்துல நம்ம எதிர்த்து இருக்கா, push it away friends. சின்ன வயசுல அந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். வாலிப பிள்ளைங்க, உங்களுடைய லைஃப்ல நீங்க இருக்கிறீங்க, ஒரு காலத்துல you're going to start a family one day. அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது you'll be too late. இந்த நாளிலே கர்த்தர் எங்க நிக்க சொல்றாரோ அங்க நின்று, எந்த பிசாச எதிர்த்து நிக்க சொல்றாரோ அந்த இடத்துல நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா செழிப்பா இருக்கும். உங்க வீட்டுல எது சேருமோ அதுதான் சேரும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலே கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் ஆரம்பம், அதுல தான் ஆரம்பிக்குது. அதுல தான் அந்த வேற பிடிச்சிட்டோனா, அதை இழுத்துட்டோனா, அதை உடைச்சிட்டோனா, அதை கிழிச்சிட்டோனா, அதை எரிச்சிட்டோனா, சாம்பல் ஆக்கிட்டோனா கர்த்தர் செழிப்பா இருப்பார். எதெல்லாம் துரத்தி தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட பரவாயில்ல, துரத்திடுங்க. நான் சொல்றேன், அது உங்களுக்கு நன்மை தான் கொண்டு வரும். சில விஷயம் துரத்தி தான் ஆகணுங்க. பிசாசானவனை எந்த இடத்துல வைக்கணும், அவன் அந்த இடத்துல வச்சாதான் ஆண்டவருடைய நாமம் நம்முடைய குடும்பங்களில, சபைகளில, ஊழியங்களில போற இடம்லாம் அவருடைய நாமம் மகிமை அடையும். தொந்தரவு குறைவான ஒரு வாழ்க்கை, தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை நான் சொல்லல, தொந்தரவு குறைவான வாழ்க்கை வேணும்னா பிசாசானவனை வைக்கிற இடத்துல வச்சிடணும். சாரி, டோன்ட், ஐ ரிஜெக்ட் யோர் ஸ்கீம்ஸ்,
your tantrums, your temptations, I reject it. So now, by saying this, I'm telling you, it's not going to be easy. Why? Because he will come back. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடைசி 2 பாயிண்ட்ஸ். நம்பர் 3, pray without ceasing. Cultivate a lifestyle of prayerfulness. 1 தெசலோனிக்கர் 5:16-18 பார்க்கும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. If you ask me, Pastor, do you pray all the time? I pray all the time. I have set time to pray. I pray all the time as well. என் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். In case you don't know, I really move. I'm thinking of you guys, by the way. என் குடும்பம் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, உங்களை கொடுத்து தான் யோசிக்கிறேன். போன 2 days பிஃபோர் தான் ஒரு நடை இந்த இடத்துல, நீங்கள் உட்கார்ற இடத்துலலாம் உங்கள் பாஸ்டர் அப்படியே நடந்துக்கு பைத்தியக்காரமே நடந்துட்டு இருக்கார் தெரியுமா? இங்கே உட்காந்துருக்கவங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, விடுவீங்க ஆண்டவர். praying without ceasing. Mother, father, your prayers will save your child. Believe me. If you don't believe me now, later on you'll think about me, because I'm saying from God's word. Pray without ceasing சொல்லும்போது நம்முடைய ஜெபத்தில் அப்பா போக்கின மரத்தின காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, கணவரை காத்துக்கொள்ளுங்க, மனைவியை காத்துக்கொள்ளுங்க, பாட்டியை காத்துக்கொள்ளுங்க சொல்லும்போது கர்த்தர் காத்துக்கொள்வார். God is a prayer answering God. அவர் அண்டையிலே ஜெபத்தில் சேர்கிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் வருவார். எந்த பிசாசும் நெருங்கவே முடியாது. வாழுதான் ஆட்ட முடியாது, கடிக்க முடியாது. எத்தனை தடவை எனக்கு கழுத்தை பிடிக்கிற மாதிரி தூக்கத்தில் கழுத்தை பிடிக்கும். மனைவிக்கு சொல்ல தேவை, இவ்வளோ வரும், ஐயோ அந்த நேரத்தை கர்த்தர் அந்த இடத்துல இப்படி பலனாய் வருவார். Don't succumb to the enemy's schemes. அது எப்படி நம்ம வளர முடியும்னா ஜெபத்தின் மூலமாக தான். அதனால நான் சொல்லுவேன், don't be shy to be spiritual. Don't be shy to be spiritual. Brothers, sisters, don't be shy. When you bring the word of God, bring the word of God. If you want to pray, pray. You want to lift up your hand, you want to sing loud, you want to dance like crazy for the Lord. Be crazy for the Lord in these very difficult times. ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது தான் நல்லது. நான் சொல்றேன், ஆவிக்குரியவர்களாக இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். நல்ல வாழ்க்கை. Don't think church going is a very boring life. No. Don't think following God is a boring life. No. I can tell you, God will prosper us. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது ஆண்டவர் சேர்க்க வேண்டியதெல்லாம் ஆண்டவர் சேர்த்து கொடுப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஜெபத்துல தரித்து இருக்கும்போது, வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. praying without ceasing. ஜெபத்திலே நம்ம தரித்து இருக்கும்போது பிசாசா நம்மளுடைய அம்புகளுக்கு இடம் இருக்காது. You know what Ephesians says? He's bringing like flaming arrows. அம்புகளை இழுத்து, அதனால தான் வசனம் சொல்லுது, உனக்கு எதிராய் ஆயத்தப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். No weapon that is prosper, that is formed, will come against you. The enemy can form a weapon, but it will not come against you when you are a prayerful person. சதி பண்ணுவான், என்னன்னாலும் செய்வான். ஆனா நீங்க prayerful-ஆ இருந்துட்டீங்கன்னா it's like a bubble. Hallelujah, praise the Lord. And you don't need to be educated, you don't need to be அழகு, டிப் டாப்பா இருக்க வேண்டியது அவசியமே இல்லை. நீங்களாவே ஆண்டவரே I need you in prayer ன்னு சொல்லும்போது கர்த்தர் he will send a fortress around you. உம்பாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். God will put a edge of wall of fire around you, not just around you and around your family. நீங்க செய்யற ஊழியத்தில் ஆண்டவர் பாதுகாப்பு, ஒரு செழிப்பு, ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார். அதனால தான் prayerfully நம்ம செய்யணும். ஏதுவா இருந்தாலும், if you are a parent, be prayerful. If you are a wife, husband, be prayerful. If you are a youth, be prayerful. எல்லாரும் ஜெபத்தில் இருந்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுமா? முடிக்க போறேன். bear with me. One more point. 4th point பாத்தீங்கன்னா, meditate the word of God, unleash the word. சங்கீதம் 1ல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். He who meditates on the word day and night. I'm using the word meditate. Some of us read the word, some of us hear the word. Meditate means you are reading and you are meditating. MRTல போறீங்க, யோசிக்கிறீங்க, பஸ் எடுக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, வீட்டுக்கு வரீங்க, படுக்கிற முன்னால ஒரு யோசனை வர அந்த வார்த்தை நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணது, அல்லது நீங்க மற்ற செய்திகளை நீங்க வாசித்து நீங்க மனசுல ஓடுது அந்த வார்த்தை. கொலோசியர் 3:16 பார்க்கிறோம், let the word of Christ dwell in you richly. Be rich in the word of God. ஆண்டவர் இயேசு எப்படி தெரியுமா பிசாசானவனை அவர் எதிர்த்து நின்றாரு? வார்த்தையினால.
பிசாசானவன் 3 முறை ஆண்டவரை சோதிக்கிற பார்த்தோம்ல. அவர் வரும்போது ஒரு முறை வரும்போது இந்த வசனம் சொல்லுது, இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் சொல்றாரு. வசனத்தை கொண்டு கூட நம்மளை மயக்கிறாரு. அப்ப இந்த வசனம் எவ்வளவு 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 முக்கியமா இருக்கு பாத்தீங்களா? இந்த வசனத்துல நல்ல ஊறி போய் இருக்கணும், நல்ல ஊறி போய். By now we need to have teachers in this church, preachers in this church. ஊறி போன கிறிஸ்தவர்கள் வசனத்துல ஊறி போயிருங்க, நல்ல ஊறி போயிருங்க. மற்றவங்க எப்படி வாழ்றாங்களோ விட்டுருங்க. நீங்க வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கனத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்ல செழிப்பா இருக்கும். இன்றைக்கு நான் இங்க இருக்கிற நான் கொடுக்க வேண்டிய இடத்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய, அவருடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய அவர் கொடுத்துதான் ஆவேன். அப்படி செய்யும் போது பிசாசானுடைய செயலுக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியும். And that is why it's so important. And Jesus ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, இதோட நான் முடிக்கிறேன். Because when he chased the devil out of this man and he spoke, அவர் என்ன சொல்றார்? லூக்கா 11:24, when the unclean spirit has gone out of a person, it passes through waterless place, seeking rest and finding none. It says, I will return to my house from which I came, and when it comes, it finds the house swept and put in order. Then it goes and brings 7 other spirits, more evil than itself, and they enter and dwell there, and the last state of that person is worse than the first. அதனால்தான் இந்த ஊழியம் வந்து பெரிய ஒரு கிளாமர் இல்லை. ஐயோ விடுவிக்கப்பட்ட இல்லை, விடுவிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். Some people want to be delivered by Jesus, but they do not want to pray, read the Bible, come to church, grow in God. அப்படி செய்யும் போது 7 பிசாசுகள் இன்னும் துரத்தி வருமா? The current state will be worse than the former. இந்த வசனம் சொல்லுது. அப்ப அதனுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்களா? prayer, Bible. I'm an old school person. Keep what is basics important. அதுதான் சாசனுடைய செயல்கள் இதெல்லாம் இருக்கு, அதில் விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் எச்சரிக்கையை கொடுக்கிறார். கடைசியான ஒரு வசனத்தை கொடுத்து நான் ஜெபிக்க போகிறேன். லாஸ்ட் வெர்ஸ், Luke 10:18 and 19. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Hallelujah. Remember when I begin this sermon, I'm no means I'm glorifying Satan, I'm glorifying God. But நம்ம நடக்க ஒழுக்கத்தோடு கர்த்தரோடு வாழக்கூடிய நம்மளுடைய பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆனா நீ என்னுடைய வழியிலே நடந்து போயிருந்தனா, எவ்வளோ பிசாசின் கிரியைகள் சுற்றிலும் இருந்தாலும் உனக்கு எதிராக எது செஞ்சாலும் அது உன்னை அணுகாது. அது நம்முடைய குடும்பத்தை அணுகாது. செய்யற வேலையும் ஊழியத்திலும் நம்முடைய எல்லா விஷயத்திலும் கிட்ட கூட நெருங்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? Shall we all stand and we'll just say a prayer? Come, ஜெபிப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு திறக்க வேண்டிய கதவை நம்ம திறக்காம விட்டோம்னா அந்த கதவை திறப்போம். Open the door so that Jesus can come. Open the door so that Jesus come and reside in our hearts. ஒருவேளை நான் வந்து திறக்கக்கூடாத கதவை நான் திறந்துட்டேன், தேவையில்லாத தீர்மானத்தை நான் எடுத்தேன், தேவையில்லாத இந்த உதவிக்காக நான் போனேன், அல்லது இந்த பழக்கத்தை நான் எடுத்துக்கொண்டேன், நீங்க சொன்னீங்கன்னா close that door. Which door you need to open? Open to Jesus, your Savior. He is the only Savior. Just close your eyes. Close your eyes. நான் பேசும்போது, நான் ஜெபிக்கும்போது சும்மா மனுஷன் பேரு நான் பேசல, ஆனால் ஆண்டவரை நம்பி நான் பேசுறேன். எந்த கதவை நீங்க திறக்க விடணும், அந்த கதவு கர்த்தருக்காக நீங்க திறந்தீங்கன்னா கர்த்தர் உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உட்பிரவேசிப்பார். எப்படி நம்ம உட்பிரவேசிப்பார்? மகிமையோடு வருவார். அவர் இருக்கிற இடத்துல பிசாசானவன் நெருங்கவே முடியாது. ஆனா அவர் இல்லைன்னா பூந்து விளாண்டுருவான். ஒருவேளை நீங்க ஒரு தாய், ஒரு தகப்பனார், அல்லது ஒரு வாலிபன், அல்லது ஒரு மனுஷியாக இந்த இடத்துல எந்த கதவு திறக்க கூடாது அது மட்டும் நீங்க திறந்துட்டீங்கன்னா, அதன் மூலமாக வந்த பிசாசின் தொல்லை, அவனுடைய செயல்கள், அந்த கதவை சாத்திருங்க. Close the door to the enemy, open the door to the Lord your deliverer. Hallelujah. Close the door now. What door you need to close? பில்லி சூன்யத்துக்கு இடம் கொடுத்தீங்களா? மந்திரத்துக்கு இடம் கொடுத்தீங்களா? தேவையில்லாத பழக்கத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, just make a decision in your heart. I want to close that door. God, with your strength, hold a knob
Shut the door. Shut it now. Yes, it's going to be difficult. It's not that easy. But you make that decision. அந்த கதவை நீங்க தான் சாத்த முடியும். ஹalleluya. ஏன்னா நீங்க திறந்து கொடுத்ததனால நீங்க தான் சாத்தணும். அந்த கதவை நீங்க சாத்துனீங்கன்னா ஓ ஹalleluya. ஒருவனும் திறக்க கூடாத கதவை கர்த்தர் திறந்து கொடுப்பார். சிலர் நம்ம நினைக்கிற ஆண்டவர் கதவை திறக்க மாட்டார். God is not doing anything in my life. Where are you, God? But where are you? Where have you been? ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? You are asking where is God? Where is God? But God is saying I am here. Where have you been? ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? உன்னை ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்ய சொன்னேன்? நீ என்ன செஞ்சிருக்கிறாய்? நான் இங்கு தான் இருக்கிறேன். நான் தேவன், நான் கர்த்தர், நான் மெய்ப்பன், நான் மாறாதவர். ஆனால் மனுஷன் மாறிக்கொண்டே இருக்கிறானே. கர்த்தர் வேதனையோடு சொல்றார், மனுஷன் மாறிக்கொண்டே இருக்கிறான். எதை செய்ய சொன்னா அவன் செய்ய மாட்டானே. நான் இங்கு தான் இருக்கேன். நான் ரட்சகர், நான் நேசிக்கிறவன், நான் நேசிக்கிறவன். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. தூரமாய் ஒரு வேளை போனீங்கன்னா அவனுடைய செயலுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த கதவு மட்டும் சாத்திருக்கு, கொஞ்சம் மட்டும் திறந்து கொடுத்துறாருங்க. பரவாயில்ல, கொஞ்சம் இருக்கட்டும் பாஸ்டர்னு சொல்லிடுறாருங்க. Don't negotiate with me. You have to talk to your God. I'm just a messenger of God. என் வாழ்க்கைக்கு நான் ஆண்டவருக்கு நான் தான் கணக்கு கொடுக்கணும். என் சபை மக்கள் எனக்காக கணக்கு கொடுக்கவே முடியாது. அது தவறு, அது நடக்காது. ஓ மை லார்ட், மை லார்ட், நீங்க தான் உங்க தேவனிடத்துல நீங்க தான் போய் சேரணும். அப்பா மன்னிச்சிருங்கப்பா, இந்த விஷயத்துல நான் விட்டுட்டேனே. நீங்க சொல்லும் போது ஆண்டவர் என்னத்தமா செய்வா? குனிந்து தூக்கி அப்படியே கண்மலை மேல நிறுத்துவாரா. அதுதான் அந்த பாட்டை பாடணும். சும்மாவா பாடணும்? சும்மா பாடல, நம்ம சும்மா பாட வரல. சும்மா ஒரு பிரசன்டேஷன் நம்ம கொடுக்கல. இது ஒரு ஏக்கம், ஒரு தாகம். அப்பா ஓ ஹalleluya, பரலோக தேவா என்று சொல்லி நம்ம பாடல. உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை நம்ம சொல்லல. எல்ஷடா எல்ஷடா ஆகாதது ஒன்றுமே இல்லை சொல்றோமா. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஊழியங்களிலே இருக்கக்கூடிய உறவுகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய படிப்பை ஆசீர்வதிப்பார், எதிர்கால திட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதிரியானவன் செய்த எல்லா திட்டங்களை கர்த்தர் முறியடிப்பார். ஒருவேளை பாவத்துல இருந்து, ஒருவேளை பொய் சொல்ற விஷயத்துல, சீட்டிங்ல விஷயத்துல, இதுல நீங்க சிக்கி கொண்டீங்கன்னா அதுல இருந்து வெளிவர கர்த்தர் இந்த நேரத்துல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். I see a net, the devil is putting a net over. அந்த நெட் அப்படியே மறைஞ்சிருக்கு, உங்களை மறைச்சிருச்சு. அந்த நெட் எடுத்து உங்களால வெளியே வர முடியல. ஆனால் ஆண்டவரே என்று சொல்லும் போது கர்த்தர் அந்த நெட் அப்படியே கிழிச்சு எடுத்துருவாரு. தப்பி செல்ல ஒரு வழி கொடுப்பாருங்க. வசனம் சொல்லுது. ஓ மை லார்ட், மை லார்ட். நீங்க நினைச்சிறாங்க கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டான்னு நினைச்சிறாங்க. எப்ப தரமா உங்களோட இருக்க மாட்டார். பிடிவாதமாய் இருக்கிற இடத்துல கர்த்தர் சமீபமாய் இருக்க மாட்டாரு. எஸ், நீ இப்படித்தான் தீர்மானம் போடுறியா, நான் கொஞ்சம் விலகி போயிடுறேன். ஆனா பிதாவே அப்பா நீங்க தான் வரணும்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் அப்படியே கிட்ட வந்துருவாரு. அப்படியே கிட்ட வந்துருவாரு. சேர்த்து அனைத்து முத்தமிட்டு, வாப்பா நான் உன் வாழ்க்கையை நான் கட்டுறேன், நீ பாரு, நீ பாரு. இத்தனை நாளா நீ உன் சொந்த தீர்மானத்துல இருந்தியா, இப்ப நீ உட்கார்ந்து நீ பாரு, என் செயலை நீ பாரு. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து முடிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாக செய்து நம்மளை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவனை உற்சாகமாய் அவரை ஆராதிப்போம், ஸ்தோத்திரிப்போமாக. We want to raise a generation who will be firm in their faith. இங்கேயும் அங்கேயுமாக இருந்துறாருங்க. பிற்காலத்துல வருத்தமா இருப்போம், இருந்துறாருங்க. தாய் தகப்பனார், கணவர் மனைவி, பிள்ளைகள், வாலிபர், ஓ ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் மட்டும் வச்சிடாருங்க. இங்கேயும் இருக்க மாட்டீங்க, அங்கேயும் இருக்க மாட்டீங்க. இல்ல, ஓ நான் அனலாகவே தான் இருப்பேன். நீங்க உறுதியா சொல்லுங்க, நான் அனலா இருப்பேன். I'm not talking about perfection. No way. God is looking for authenticity. Yes Lord, yes Lord, you can count me in சொல்றவங்க. Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்படியே வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. Lord, I open the door only to Jesus, only to you Lord. அப்படி நீங்க ஒரு ஜெபம் எடுக்கும் போது உங்க வாழ்க்கை மட்டும் செழிப்பா இருக்காது, உங்களை நம்பி வாழ்றவங்களுக்கும் ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு சந்ததி கர்த்தரை பின் செல்கிற அசையாத உறுதியா நிற்கக்கூடிய சந்ததி இன்றைக்கு நம்ம விதைக்கிறோம்.
ஓ ராபா ஷாண்டா ராபா கானா ராபா கா. எதிராக இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வாய்க்காமல் போக இன்றைக்கு நம்ம விதைக்கிறோம். ஜபம், வேத வாசிப்பு, உறுதியாய் நிற்கிறது, எதிர்த்து பிசாசானவனுக்கு நிற்கிறது. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை உங்களுடைய உள்ளத்துல, உங்களுடைய மனதுல, உங்களுடைய சிந்தையில கொடுக்கிறார். நீங்க அப்படி ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய மனதுல உங்களுடைய குழப்பங்களை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். உங்களுடைய பார்வையில, தரிசனத்தில் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஓ, திசை மாறி போனாலும் கர்த்தர் இப்படிதான் வந்ததுனால கர்த்தர் ஒரு புதிய பாதை திறந்து கொடுப்பாரு. அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்கிறது மட்டும் இல்ல, அப்படியே உடைச்சி விடுகிறார். ஓ, hallelujah. Lift up your heads, O ancient days, the King of glory is coming in. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். ஹalleluya, hallelujah. எதெல்லாம் செதுக்கணுமா, எதெல்லாம் வெட்டி விடணும், எதெல்லாம் எரிக்கணுமா, இப்பயே எரிச்சிருங்க. பொறாமை, மேட்டிமை, பொய், அகந்தை, போட்டி, ஏதோ வெட்டிருங்க. வெற்ற காலம் இது. நாசப்படுத்திருங்க இயேசுவின் நாமத்தினால். ஓ ராபா ஷாரா மாகா மானா ராபா காரா. ஓ, சாம்பலிலே ஒரு சிங்காரத்தை ஆண்டவர் அப்படியே செய்கிறார். சாம்பலை கொண்டு கூட கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஓ ராபா ஷாண்டா ராமா காடா ராபா ஷாண்டா ராபா ராபா காரா பாரா. நன்றி அப்பா. ஹalleluya. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எதெல்லாம் நாங்க சேகரிக்கிறோம், எதெல்லாம் நம்ம துரத்தணுமா நீங்க கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றியா. எங்க வாழ்க்கையை நாங்க கவனமாய் வாழ, நோக்கமாய், ஒழுக்கமாக, ஒழுங்காக கர்த்தருக்குள்ள வாழ எங்கள் ஒவ்வொருவரும் ஸ்திரப்படுத்துங்க, வேலைப்படுத்துங்க. இந்த சவாலான ஒரு உலகம். நாளை தினத்துல நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, படிக்க போறாங்க, அவங்க நண்பர்களை பார்க்கணும், அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய பாஸ்டர், அவங்களுடைய லைஃப் ஆர் பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ் லார்ட் எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும் ஆண்டவரே. கர்த்தருக்குள்ளே இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கணும், ஒளியாகவே இருக்க ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல யாராவது குழப்பத்துல ஆண்டவரே, சஞ்சலத்துல இருந்த அந்த சஞ்சலத்தை அப்படியே பிடுங்கி எடுத்துருங்க ஆண்டவரே. Praise the Lord. I just want to say one more prayer. Jesus casted out the demon and the man spoke. சிலருடைய வாழ்க்கையில I'm not demonizing everything. That's not what I'm doing. That's not what the Lord is saying. ஆனா சிலர் வாழ்க்கையில உண்மையாக பிசாசானுடைய செயலுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க. அதை கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்துல நான் பிடிங்க எடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்களும் அந்த ஜெபத்தை எடுங்க. Lord, I take that out in the name of Jesus. ராபா ஷாக்கா ராபா காரா. பொய்யின் ஆவியை பிடிங்க எடுக்கிறோம் ஆண்டவரே. பெருமை ஆவி பிடிங்க எடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ, அது மேட்டிமை ஆவி பிடிங்க எடுக்கிறோம் ஆண்டவரே. பேராசை பிடிங்க எடுக்கிறோம் ஆண்டவரே. விபச்சாரத்தை பிடிங்க எடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராபா ஷாக்கா. குற்றம் சொல்லுகிறதை பிடிங்க எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிடிங்க எடுப்பதாக ஆண்டவரே. பிடிங்க எடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. இனி அந்த வாழ்க்கைக்குள்ள அந்த காரியங்களுக்குள்ளே போகாதபடி ஆண்டவரே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்வது போல இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவனே, அந்த இருளுக்கு இடம் இல்லை என்று நாங்கள் ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஒப்பந்தம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய குடும்பத்துக்கு, சபைக்கு, நம்முடைய உறவுகளில, படிப்பிலே, நம்முடைய வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு, இருளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று பிசாசானவனுடைய கிரியைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று ஒரு கோடி இடுகிற மாட்டேன். ராபா ஷாக்கா ராபா காபா ராமா நாரா பாத்ரா பாரா மானா ராபா ஷாக்கா ராபா காரா. ப்ரே பண்ணுங்க. இது உங்களுடைய நாள். இந்த நாள் துவங்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ராபா காரா பாக்கா பாரா பாரா காரா பாரா பா. Lord, I hear your voice. I turn to you, Solomon. I repent and come to you, Solomon. மங்கி போன விளக்கை கர்த்தர் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார்கள். மறுபடியும் கர்த்தர் அவருடைய துதிகளை சொல்ல கர்த்தர் அவர்களை திறக்கிறார்கள். மங்கி போன கண்களை கர்த்தர் திறக்கிறார்கள். தூரமாயிருந்த இருதயத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார்கள்.
இந்த இருதயம் சதையான இருதயமாக கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். ஓ ஆவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தர் உட்பிரவேசித்து ஆண்டவர் அற்புதமான வகையில செயல்படுகிறாரு. Oh, shrug off everything that is not of God. Shrug it off. Take it off. Put on the garment of holiness. Garment of praise. Oh, Jesus. Hallelujah. Eka Rama Shanda Rama Gaba Rama. Hallelujah. Oh, நிறைய பேர் அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்க. நிறைய பேர் அந்த இருளை விட்டு வந்துட்டீங்க. உங்க மைண்ட்ல எடுத்த டிசிஷன் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஓ, நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் இந்த வாரத்துல நடத்துவார். என் வாயின் பேச்சு மாறிடும், என் கண் பார்வை மாறிடும், என் இருதயத்தினுடைய நோக்கம் மாறிடும், என் கால் போகிற இடம் மாறிடும், கை செயல்படுகிற விதம் மாறிடும். கர்த்தர், I am on the side of the Lord. அவரோடு நான் சேகரிக்கிறேன், அவரோடு நான் இருக்கிறேன். I'm on God's side. If God is for you, who can be against you? Be on God's side. Come over this side, my brother, my sister. Oh, God is winning the battles. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறாரு. கர்த்தர் அண்டையில வந்ததுனால now I will fight for you. நீ சும்மா இருந்து பாரு, நான் உனக்காக போராடுவேன். என் பக்கத்துல வந்ததுனால 1000 உன் வலது பக்கத்துல இருந்தாலும் 10,000 இந்த பக்கத்துல இருந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. அப்பா, உங்களுடைய பிரசனத்துல நாங்கள் தங்கி இருக்க நீங்க கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. Thank you, Father. Help us, Lord, to just walk in that path, Lord. No matter how difficult it may be, Lord, to be on your side. Thank you, அப்பா. நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை உமக்கே ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. God is good. கர்த்தர் நல்லவர்.